அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். சதய நட்சத்திரம் நமக்கு இப்போது மாசி மாதத்துக்கு உண்டான பொதுவான ராசி பலன்கள். உங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு கிடைக்கும், ஜாப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், தொழில்துறையில் தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல புதிய தொழில்கள் வேண்டாம், பழைய தொழில்களில் நீங்கள் விரிவுபடுத்தலாம், பழைய தொழில்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், வெளிநாடு பயணம் வெளியூர் பயணங்கள் வேண்டாம், கணவன் மனைவியிடையே ஒரு புரிதல் ஒற்றுமை கண்டிப்பாக கிடைக்கும், சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும், சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான அந்த சுபகாரியங்கள்னால குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி நடக்கும், ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும். கண்டிப்பாக பழைய உடல்நிலைக்கும் இப்போ புதிய உடல்நிலைக்குமான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அலைச்சல்களை குறைச்சிக்கிறது நல்லது. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய வழிபாடு அல்லது துர்க்கையினுடைய வழிபாடு இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனசுக்குள்ளே ஒரு கவலை, ஒரு இறுக்கம், ஒரு அழுத்தம் இதெல்லாம் காணப்படும். இதுக்காக தான் நம்ம முன்னாடியே பரிகாரம் கொடுத்துருக்கோம். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி அந்த பணிபுரிகிற இடத்துல ஒரு செல்வாக்கு உயரும்.